இங்க என்ன நடக்குது? இந்த இடம் ரெண்டா பிரிஞ்சு இல்லையே, ஒன்னா தானே இருக்கு. சீக்கிரமாவே இந்த இடத்தை பத்தி நான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அது கிடக்கட்டும், முதல்ல இந்த இடத்தை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். நம்ம சாதிச்சிட்டோம். சாஸ்கேவை நம்ம பிடிச்சிட்டோம். உனக்குள்ள பல திறமை இருக்கு டேடாரா. பொழுதி போனதுக்கு அப்புறம் பாராட்டி இருக்கலாம். என்ன ஒரு ஆச்சரியம், நெஞ்சா ஆகிறதுக்கான நோக்கம் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டானா? சுனாடே மட்டும் கிடையாது, எல்லா பொண்ணுங்களையும் நான் என் கையில போட்டுப்பேன். டேய் இங்க பாரு, டக்குன்னு குளிச்சுட்டு சீக்கிரம் வெளியே வா. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். என்னது டேட்டிங் போறோமா? இருந்தாலும் நம்ம பொழப்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. மனுஷங்க கூடயே பேச தெரியாது, இப்ப இந்த டாக்ஸ் கூட பாராட்டுவாங்கல்ல. நீ புரட்சியாளனோ வழிகாட்டியோ யாரா வேணா இரு, ஆனா இப்ப என்கிட்ட அன்பா பேசு. பேப்பர் கூட பேசுறதை விட உன் கூட பேசுறது நல்லாதான் இருக்கு. வேணும்னா நம்ம 2 பேரும் தனியா போய் இத பத்தி பொறுமையா பேசலாமா? டேய் கிழவா, யாருக்கிட்ட வந்து என்ன கேக்குற? நான் இந்த ஊரோட ஹொக்காகேடா. இந்த ரணகலத்திலேயே உனக்கு குதூகலம் கேக்குதா? உணவு ரெடியா போயிட்டா போல, நான் போய் பாத்துட்டு வரேன். அப்படின்னா ஒரோச்சி மருவ பத்தி நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? இங்க பாருமா, நான் கூட இங்கதான் இருக்கேன். நீ இங்க எதுக்காக வந்திருக்க சாஸ்கே? இங்க நாங்க வந்ததுக்கு காரணம் இவன் உன்கிட்ட ஏதோ பேசணுமா. ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி நின்னுகிட்டே பேச எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஓ, உனக்கு பேசணுமா? அப்ப பேசு சாஸ்கே. என்ன விட்டு நகர்ந்து போ. போதும், எழுந்திரு சாஸ்கே. நம்மள தேடி ஒரு படையே வந்துட்டு இருக்கு. இவன் படுத்துட்டு இருக்கும் போது கூட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே. தவறே, இவன் தான் ஜிராயா, அந்த மனித குழந்தை. என்ன பண்றது, மறதி அதிகமாயிடுச்சு. அவனை வர சொன்னதே நீதானே கிழவா? என்னம்மா நீ இப்படி பேசுற? மூத்தவரை போய் கிழவாங்கிற அவரு. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அது நீ யாருன்னு சொல்லவே இல்ல. கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.